அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திரும்ப ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அது தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திமுக அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் டங்ஸ்டன் ஆலைக்கு எதிராக மக்கள் போராடியிருக்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிர்வாகிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன். அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி போல் தானும் உரக்க பேச முடியும் என கூறி அவையில் சத்தமாக பேசிய அமைச்சர் துரைமுருகன். தங்களது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாததால் துரைமுருகன் கத்தி பேசியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறார், நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணு ஜாதிக்கு படியில இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன வேலையில எங்கிட்ட நடக்காது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக கடந்த 10 மாத காலமாக தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களின் போராட்டத்தால் வேறு வழியின்றி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம். அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக் கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. டங்ஸ்டன் ஆலை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்டத்தை ஆதரித்து அதிமுக வாக்களித்துள்ளதாகவும் பதிவு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு. சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 63 பணிகள், அந்த 63 பணிகளில் 40 பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 23 பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும். விசிகவில் இருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட்.
திமுக குறித்து நேரடியாக விமர்சித்து பேசிய நிலையில் திருமாவளவன் நடவடிக்கை. தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ந்து எதிர்மறையாக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வந்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆதவின் நடவடிக்கைகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் இருந்ததாகவும் அறிக்கை. கட்சி தலைமையின் நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் தொண்டர்களின் குரலாக எப்போதும் இருப்பதாக தகவல். பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதியுடன் கட்சியை வளர்த்தெடுக்கும் பணியை முழுமையாக மேற்கொண்டதாக ஆதவ் அர்ஜுனா விளக்கம். கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்றும் கருத்து. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரண உதவி வழங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அதற்கான காசோலையை வழங்கினார் தொல் திருமாவளவன். டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்குகிறது சென்னை புத்தக காட்சி. ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக காட்சியில் 900 அரங்குகள் அமைக்கப்படும் எனவும் தகவல். திண்டிவனம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவிற்காக வேக வைக்கப்பட்ட முட்டையில் இருந்து வீசிய துர்நாற்றம். மாணவர்களின் பெற்றோர் முற்றுகையிட்டதால் பள்ளம் தோண்டப்பட்டு மொத்தமாக கொட்டி முட்டைகள் அழிப்பு. ஓசியில் குழம்பு கேட்டு கொடுக்காததால் பரோட்டாவில் முடியிருப்பதாக கூறி ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டிய நபர் உடம்பில் இருந்த முடியை எடுத்து உணவில் போட்டு நாடகமாடியதை காட்டிக் கொடுத்தது சிசிடிவி கேமரா. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நாள் நல்ல உடல் நலத்துடன் வாழ வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலைப்பதிவு. தேசத்தை கட்டியெழுப்ப அரசியல் உள்பட ஒவ்வொரு துறையிலும் தலைமை ஏற்க இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி பேச்சு. தங்களது குடும்ப சொத்தாக கருதுபவர்களிடம் அரசியலை விட்டுவிட முடியாது என்றும் குஜராத் ராமகிருஷ்ண மட நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரை. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். தற்போதைய ஆளுநர் சக்தி காந்ததாஸின் பணிக்காலம் முடிவுக்கு வருவதையொட்டி மத்திய அரசு அறிவிப்பு. அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.